ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். பால் கேசரி சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு பாலை ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். இது ஊரில் கேப்பில் நம்ம பால் கேசரி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு இதில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 10 முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து இதே நெய்யில் நான் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரவையை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் நான் 1 கப் ரவைக்கு 2 கப் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பாலை ஊற்றிட்டு ரவையை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாலோட ரவை நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம்ப ரவை இந்த மாதிரி திக்காக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூவை ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டுறப்பே பார்த்திங்கன்னா லைட் மஞ்சள் கலரில் வரும். இதை எல்லா பக்கமும் நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வரும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுடலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஜீனி எல்லாமே நல்லா உருகி வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கிண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு இதையும் எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை கிண்டும் போதே நம்மளுக்கு சாப்பிட தோணும். அதோட வாசனை அந்த நெய்யோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கிண்ட கிண்ட சாப்பிடணுன்னு தான் தோணும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 4-5 ஏலக்காயை தட்டி போட்டிருக்கேன். இதையும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பால் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்றப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய சாப்பிடணும் போல தோணும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் சேரும். நன்றி, வணக்கம்.